நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா மனசு நிறைஞ்சு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஊடல் பொலிச்சுன கும்போல் குத்தாத்தக்காது முறியாத சங்கிற்கு சாமி கிட்ட இருந்து ஆசீர்வாதம் எனக்கு கையில கொடுத்துருக்கீங்க வாங்கி. ஸோ அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இத்தனை விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலா. மூடல் பொலிச்சுன கும்போல் குத்தாத்தக்காது முறியாத சங்கிற்கு இடம்பெரிமாலா பலம்பெரிமாலா சகலபாத மூர்த்திலை மடக்கி குருந்த முடியும் ரத்தன குண்டலம் வலங்கையில் முடிங்கோலும் இடங்கையில் சிரட்ட குருதியும் தரித்திருக்கும் விஷ்ணுமாய இந்த ஸ்ரீமடத்தில் இந்த விஷ்ணுமாயா சுவாமி இவருக்கு சரிசமமான சக்தி உடையவர்னா யாருன்னா இந்த குபேரலட்சுமியை சொல்லலாம். இந்த குபேரலட்சுமியை பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இத்தனை பிரமாதமாக பிரம்மாண்டமாக தினம் தினம் ஆராதிக்கப்படுகிறாள். இந்த ஸ்ரீமடம் வந்த யாரும் வெறுங்கையோடு திரும்பியதே இல்லை. அது ஏதாவது ஒரு காரணத்தால் அது எப்படியாவது நடந்துடும். இந்த குபேரலட்சுமியை மனசார தியானம் பண்ணி வேண்டிக்கோங்க. இந்த குபேரலட்சுமியோட சக்தியாக ஸ்ரீகுட்டின்னு ஒரு சுவாமியை தினசரி நாங்கள் ஆவாகனம் பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கே ஸ்ரீகுட்டி அப்படிங்கிறது சிலா ரூபத்தில் கிடைக்கும். தினமும் அந்த சுவாமி ஆவாகனம் பண்ணுறது அந்த ஸ்ரீமடத்துடைய சிறப்பு. அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் அஸ்திநாத பிரபோதினி நந்தத்வாராம் துராதரிஜாம் நித்யபுஷ்டாம் கரீஷிணி குபேர மகாலட்சுமி தாயாருக்கு விஜயலட்சுமி தாயாருக்கு நீ கிரங்கா ஏனில் புகழ் ஏது அம்பா நீ இறங்கா ஏனில் புகழ் ஏது தாகிரங்கா எனில் சேயுகிர் வாழுமோ தாகிரங்கா எனில் சேயுகிர் வாழுமோ சகல உலகிற்கும் நீ தாயல்லவா அம்பா நீ இறங்கா ஏனில் புகழ் ஏது. இந்த குபேரலட்சுமி மனசார தியானித்தால் சகல செல்வங்களும் கை வந்து சேரும். உண்மையிலேயே எந்த வீட்டிலெல்லாம் ஆச்சார குறைவு ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பதில்லை. எங்கெல்லாம் அழுகையும் அவசாரமான வார்த்தைகளும் பிரயோகிக்கிறீர்களோ அங்கெல்லாம் லக்ஷ்மி இருப்பதில்லை. எந்த வீட்டிலெல்லாம் பெண்களுக்கு மரியாதை இல்லையோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தங்குவதில்லை. எந்த வீட்டிலெல்லாம் துரோகங்களும் பாபங்களும் இழைக்கப்படுகிறதோ அங்கே லக்ஷ்மி இருப்பதில்லை. லக்ஷ்மியை நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பண்ணுறோம். உண்மையிலே நம் உள்ளம்தான் லக்ஷ்மி. இந்த அக்னி தான் லக்ஷ்மி. மனது தூய்மையாக இருந்தால் லக்ஷ்மி நமக்கு தந்துட்டே இருப்பாள். அந்த உள்ள தூய்மைக்காக தான் ஸ்ரீமடம் வர்றது. இந்த குபேரலட்சுமியோட அனுகிரகம் வேணும்னா நாம் மற்றவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யாரெல்லாம் இறைத்திரைத்து தருகிறார்களோ பிரபஞ்சம் அவர்களிடம் கடன்படுகிறது என்பது உண்மை. தெய்வம் கடன்படுது. ஒருத்தர் கஷ்டப்படும் போது ஹெல்ப் பண்ணுங்க, தெய்வம் கடன்படுதுங்கிறான் சாஸ்திரத்தில். தெய்வம் திருப்பி தரணும் இல்லையா? திருப்பி தர்றது யார்? தெய்வம். 2 லட்சம் 20 லட்சம் 2 கோடி இந்த வித்தியாசம் இருக்குது. மனுஷன் கொடுத்தா 2 லட்சம், மனுஷன் தெய்வத்துக்கு கொடுக்க சக மனிதனுக்கு கொடுக்கும்போது அது 2 கோடியாக திருப்பி வரும். காரணம் என்ன அப்படின்னா தெய்வத்துக்குன்னு ஒரு லெவல் இருக்கு இல்லையா? அவர் எப்படி திருப்பி தருவார்? கரெக்டாக கணக்காக தர மாட்டார்ல. அதை நம்ம நம்பணும். உண்மையிலேயே புத்திசாலிகள் உதவி செய்து கொண்டே இருப்பார்கள். காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் இறைக்க இறைக்க ஊறும் என்பதுதான் உண்மை. இல்லாதான் இந்த குபேரலட்சுமியை வேண்டுங்கள், வேண்டியதெல்லாம் தருவார். நிறைய அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த சனி பகவானுடைய பீடையிலிருந்து சரியாக வெள்ளை கலர் செருப்பு போட்டுக்கணும், கருப்பு கலர் கை கூட்ட வச்சுக்கணும், என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஸ்ரீமடத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கு ப்ராப்ளம்னா சனிக்கிட்டே பேசிடணும். அந்த மாதிரி தான் இந்த அக்னியில் தான் சனி பகவான் எழுந்தருளுகிறார். அவருடைய மந்திரங்கள் சொல்லி வழிபடுவதன் மூலம் இந்த நீல கலர் புஷ்பம் எள்ளு தான் அவருடைய வேதம் சொல்லுகின்ற சாஸ்திரம் சொல்லுகின்ற முறை. அதை நீங்கள் அவிர்வாகமாக அளிக்கும் பொழுது சனி பகவான் காட்சி தருவார் என்பது உண்மை. இந்த ராகு பகவானை வேண்டிக்கோங்க. இந்த ராகு பகவான் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா கள்ள தொடர்புகளுக்கும் அதிபதி அவர் தான்.
உலகத்தில் இருக்கிற எல்லா போகத்துக்கும் அதிபதி இவர்தான். மது மாது எல்லாத்துக்கும் அதிபதி இவர்தான். நம்ம எல்லாரும் ராகுவை ரொம்ப அசிங்கமாக நினச்சிக்கிறோம். இதெல்லாம் தர்றவர் போய் எப்படி கடவுள்னு நினச்சிக்கிறோம். உண்மை என்னென்னா, இந்த ராகுன்னு ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம உண்மையிலே தப்பு பண்ணுவோம். இந்த தப்பு பண்ணி மாட்டி விட்டு எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி வாழ்க்கையில் இனிமேல் இந்த குறியை தொடமாட்டேன், வாழ்க்கையில் இனிமேல் இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படிங்கிற சத்தியம். ரஜினி அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்த் பண்ணுற மாதிரி தான். நைட்டெல்லாம் சிகரெட் குடிக்க வைப்பார், அப்புறமா சிகரெட்டே விட்டுருவார். அந்த மாதிரி ஒருத்தனை தப்பு பண்ண வச்சு சீனு விட வைக்கிறது இந்த ராகுவோட குணம். அதனால் ராகு கொடுக்குறாருன்னு நம்ம சந்தோஷப்படக்கூடாது. மாட்டி விடுறதுக்கு தான் கொடுக்குறாரு. என்றைக்காவது ஒரு நாள் மாட்டி விட்டுருவார். அதனால் ராகு பீரியடில் தான் இந்த எக்ஸ் ஃபோன்லாம் வரும். அது வர்றது நன்மைக்கு இல்லை, உங்களை கூட்டிகிட்டு போய் மாட்டி விட போகிறார். அதனால் இந்த ராகு பீரியட் தான் டைவர்ஸ் ஆகும். டைவர்ஸ் கார்டுனே பேர் அவர் பேர். அதனால் இந்த ராகுன்னு மனசார வேண்டிக்கோங்க. இந்த ராகு வந்தால் குடும்பம் ரெண்டாக போயிடும். நான் ராகுவை பயன்படுத்தி வெளிநாடு போகலாம், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கலாம். ராகுகிட்ட சரண்டர் ஆயிடணும். அவர் கேட்குறதுலாம் ஒன்று தான், ஒழுக்கமாக இருக்க சொல்கிறார். அவ்வளோதான். குடிக்கக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அதை மட்டும் பண்ணால் ராகு ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் ராகுவை வேண்டிக்கோங்க. ஓம் கயான சித்ராபுவது உதய சதாவிரத சகாகம் இல்லாமல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா வேண்டிக்கோங்க. மனசார சுவாமி நினைச்சிட்டு கொடுங்க. ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, ஜெய விஷ்ணுமாயாவுக்கு, குபேர மகாலட்சுமி தாயாருக்கு, ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று நமது ஸ்ரீமடத்திற்கு வருகை தந்திருக்கும் திரைப்பட நடிகை, சின்ன திரைப்புகழ் ஸ்ரீவித்யா மேடம் அவர்களை வருக வருக என்று நாம் வரவேற்கிறோம். மேடம் அவர்கள் நமது ஸ்ரீமடத்தை பற்றி ஓரிரு வார்த்தை. நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மனசு நிறைஞ்சு இங்கே உட்காந்துட்ருக்கேன். ரொம்ப 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 நன்றி. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும். சாமிக்கிட்டேருந்து ஆசீர்வாதம் எனக்கு கையில் கொடுத்துருக்கீங்க வாங்கி. ஸோ அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையை சொல்லணுன்னா, சாமியை நான் எப்போ இருந்தோ பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய நண்பர் மூலயமா இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இந்த ஸ்ரீ மடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த யாகத்தில் உட்காரணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசைன்னு சொல்லலாம். இன்றைக்கி அது நிறைவேறினது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இந்த 48 நாளும் என்னால் கலந்துக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் கலந்துக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் மன நிறைவாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி. என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே வந்தேன், உட்கார்ந்தேன். ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்ரீமடத்திற்கு வந்த யாருமே வெறுங்கையோடு சென்றதில்லைன்னு சொல்லுவோம். இந்த அக்னியை இத்தனை பெருமையாக தினமும் பண்ற ஒரு ஆட்கள் பெரிய பெரிய கோயில்கள்ல கூட தினசரிலாம் யாரும் ஹோமம் பண்ண மாட்டாங்க. அமாவாசை பண்ணுவாங்க, பௌர்ணமி பண்ணுவாங்க, அஷ்டமி நவமி பண்ணுவாங்க. நாங்க தினமும் ஒரு சங்கல்பமா எடுத்துட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த விஷயம் இதுக்காக வேண்டிக்கோங்க, இந்த விஷயம் கேது இதுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு. அது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக. அதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சாமி. நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த ஸ்ரீமடத்தோட ஸ்பெஷலே இந்த ஸ்ரீகுட்டி தான். ஸ்ரீகுட்டிங்கிறது தான் ஸ்பெஷல். நிறைய பேர் இந்த விஷ்ணுமாயா வேணும்னு நினைக்கிறவங்க, அது சிலை எங்கே வேணால் கிடைக்கும், அகில உலகத்தில் எங்கே வேணால் கிடைக்கும், ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் அவர். ஆனால் அவரை இந்த மாதிரி கிரமமாக ரெடி பண்ணி ஒரு 48 நாள் ஹோமம்லாம் பண்ணி பவித்திரமாக சாஸ்திர ரீதியாக பண்ணி கொடுக்கறதுலாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி நாங்கள் முறைப்படி அது வேண்டுபவர்களுக்கு மட்டும்தான் அதை தரோம். பிரதான பெரிய பெரிய சேனல்கள்லாம் கூட தினசரி போட்டுகிட்டே இருக்காங்க ஸ்ரீமடத்தின் புகழை உலகறியும். ஆனால் இந்த சிலையை வீடுதோறும் விஷ்ணுமாயா எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது எங்களோட பேராசை. வகையில் நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. உள்ளபடியே உங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தியதுக்கு அதை விட பெரிய நன்றி. ரொம்ப நன்றி. தொடர்ந்து வரணும், அதான் எங்க ஆசை. கண்டிப்பா வருவேன். எப்பெல்லாம் முடியுமோ கண்டிப்பா வந்துருவேன். सर्वस्याप्ये सर्वस्य
तस्य विद्ये ओम धावे उद्योधाने एकदाः ब्रह्मण उपहरति தேர் மகாலட்சுமி தாயாருக்கு தேர் விஷ்ணுமாயாவுக்கு क्षत्रस्य राजा वृणोति राजः नक्षत्राणादित्यो विकुदितः यज्ञेन यज्ञमयन्त देवास्तानि धर्माणि प्रथमान्याहिण्य शमे कामान् कामकामाय मह्यम् ஜெய விஷ்ணுமாயாவுக்கு பிரம்மந்தருடைய சக்கரவர்த்திக்கு சுவந்தி ராஜாயா भूतं पवित्रेणे वाज्यम् आवश्यन्दोः मैनः भोर्भुवस्सुव भोर्भुवस्सुव भोर्भुवस्सुवः अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा ஜெய விஷ்ணுமாயாவுக்கு ஜெய விஷ்ணுமாயாவுக்கு சர்வாபீட்ட சித்திரஸ்து சர்வமங்கள பிராப்தி சித்திரஸ்து சர்வாபீட்ட சித்திரஸ்து சர்வமங்கள பிராப்தி சித்திரஸ்து சீக்கிரமேவ இது ஸ்ரீமடத்தினுடைய பரிசு ரொம்ப நன்றி. நல்லா இருக்கு. நன்றி. தொடர்ந்து உங்களை மாதிரி கலைஞர்கள் தான் நிறைய நல்ல விஷயங்களை நாட்டுக்கு சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி.